ரொம்ப அடிப்படையிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்கார். அப்படிப்பட்ட என் அன்பு தந்தை டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையோட பர்த்டே, மறக்காமல் எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணுங்கள். அண்ட் வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, லைஃப்பில் நம்ம பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி. டிடிஎஃப் இன்றைக்கி என்ன ப்ளாக்னு வந்து பண்ணால் நம்ம பிளட் டொனேட் பண்ண போகிறோம். நான் மட்டும் பிளட் டொனேட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம கூட வந்து பண்ணால் 30 பேர், ஆக்சுவலி 500 பேர் வேன் பண்ணி வச்சுருந்தோங்க. ஸோ நம்ம தம்பி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெர்மிஷன் லெட்டர் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தா. ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் தான் இருக்கோம், அதாவது நம்ம வந்து ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் சிட்டியை வந்து பண்ணால் நாங்கள் கோயம்புத்தூர் சொல்லுவோம். ஸோ வந்து தம்பி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 பேருக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தா நம்ம பசங்க ரொம்ப நெருங்கிய சர்க்கிளை மட்டும் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணி இது வந்து கியூட்டா என்ன எழவியாது. டேய் இது வேணாம், டேய் தயவு செஞ்சு முடி வெட்டிடுடா. வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாது. டேய் உண்மையே முடி வெட்டிடுடா ப்ளீஸ். நல்லா இல்லடா. நான் லாங் ஹேர் வளர்க்குற பையன் தான்டா. இல்லைன்னு சொல்லடா, நானே சொல்றேன்டா வேணான்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு இதுதான் இன்னொரு மாதிரி இருக்கு. அந்த நேரம் மட்டும் மறடா முதல்ல. டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பண்ணா ஒரு 15 பசங்க வந்து பண்ணா போய் நம்ம பிளட் டொனேஷன் பண்ண போறோம். ஏன்னா மீதி 15 பசங்க காணாம போயிட்டானுங்க. ஸோ வந்து தம்பிங்க எல்லாருமே வந்து பண்ணா நம்ம டிடிஎஃப் நம்ம அஸ்வின் தம்பி இவங்களும் நம்ம டிடிஎஃப் தான். பிரதர் நீங்க யாரு? அப்துல். ஹாய் அப்துல், அஸ்லாம் வலைக்கும். நீங்கள் வந்து அஜித்தோட ஃப்ரெண்டு நினைக்கிறேன். எஸ், அஜித்தோட ஃப்ரெண்டு. உட்காருங்க. நீங்கள் அருணோட ஃப்ரெண்டு நினைக்கிறேன். வாங்க. அண்ட் வந்து உள்ளே வந்து பண்ண நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய பேர் கூப்பிட அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பசங்களும் வந்து பண்ண பிளட் டொனேட் பண்ணுறேன்னாங்க. ஆக்சுவலி வைஷு பௌரும் வந்து பண்ண பிளட் டொனேட் பண்ணுறேன்னாங்க. இப்போ வைஷு பௌரு எழுப்பி விட்டோம்னா அவங்க கிளம்புறேன்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி வந்து பண்ண நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் அவசரமாக கிளம்பி போகிறோம். அண்ட் வந்து பண்ண கிட்டத்தட்ட 4 கோவிலுக்கு போகிறது பிளானுடா. 4 கோவிலுக்கு போகிறது பிளானு. அப்புறம் இவனுங்கெல்லாம் லேட் பண்ணுறதை பார்த்துட்டு சரி நம்ம முதல் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லி என்ன பெருமாள் கோவிலுக்கு வந்து பண்ண தத்து கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேயே, ஒரு 10th படிக்கும் போது. ஸோ பெருமாளப்பா நீ தான் என் பையனை பார்த்துக்கணும்னு சொல்லி தத்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அந்த கோவிலுக்கு மட்டும் வேண்டிட்டு வந்துட்டேன். குலதெய்வ கோயிலுக்குலாம் போகணும்னு நினச்சேன், பட் முடியாது. காலையில் கரெக்டாக 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டலாம் தப்பிச்சு தனியாக போயிட்டேன். ஸோ டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:59 ஆச்சு. 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே. ஸோ வந்து June 29 ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நாங்கள் டேமில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்மளோட ஜார்விஸும் நம்மளோட லடாக் பேங்காங் லேக்கில் இருந்தோம். என்னன்னே தெரிலங்க, 12 o'clock ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ வாசா. என்னன்னு தெரிலங்க, கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தா ஹயபுசா ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு கரெக்டாக 12 o'clock ஆகும்போது வந்து பண்ணால் நான் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு 12 o'clock முன்னாடியே பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு போய் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ண போகிறாங்க நம்ம பர்த்டேக்காக. ஸோ வந்து நம்ம பசங்க ஒரு 30, 40, 50 பேர் வந்து பண்ண சேர்ந்து பிளட் டொனேஷன் பண்ண போகிறோம். இது என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட். ஸோ வந்து வெள்ளியங்காடு டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கெல்லாம் கம்பி வெளி போட்டிருக்காங்க. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நைட் டைமுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ டே டைமில் இது நல்லாயிருக்கும். ஸோ நைட்டு 12 மணிக்கு நம்ம இங்கே இருக்கணும், அதுவும் யாரும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சேன். பட் நம்ம கூட நம்ம தம்பி மட்டும் இருக்கான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக் தனியாக ஓட்டிகிட்டு வர முடியாது இல்லைங்க. ஸோ அப்புறம் அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இங்கே தனியாக வந்திருக்கேன்னா தனியாக எப்படி பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. லவ் யூ ஸோ மச் டா மாப்ள. அது ஏனே தெரிலடா, தனிமை ரொம்ப எதிர்பார்க்குறேன்டா. நான் கூட இன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? டே கம்மனு இந்த பர்த்டேக்கு மட்டும் பேங்காங் லேக்கில் போய் தனியாக உட்காந்துக்கலாம் போல இருக்குடான்னு 2021 தனியாக பேங்காங் லேக்கில் உட்காந்து ஸோ வந்து நம்மளோட மில்கி வேவை பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அன்னிலேருந்து தான் ஒட்டிருச்சு போல் இப்படி பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் 2024 போன வருஷம் வந்து பண்ணால் ஹயபுசால தான் வந்து பண்ணால் நைட்டு 12 மணி ஆச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஜார்விஸ் எடுத்துகிட்டு தன்னந்தனியாக போகலை, கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சுடர் தம்பியை கூப்பிட்டு போயிட்டேன். சுடரே நீ பைக் கிட்டே இருக்கணும், என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ வந்து ஃபேவரட்டான ஸ்பாட்டில் உட்காந்துட்டு எனக்கு நானே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி கேக்கே வெட்டவே இல்லை நேற்று. நான் இவங்கெல்லாம் என்ன அலப்புறம் பண்ணிட்டாங்க தெரியுமா? கேக்க வெட்டு. ஐயோ எனக்கு கேக்கே புரியலடா, அது கிரிஞ்சா ஃபீல் ஆகுதுடா. தயவு செஞ்சு யாரும் கேக் வெட்டாதீங்கடா. நான் அப்பவும் வந்து பண்ண கேக் வெட்டல. எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா? கிளம்பலாமா? ஏறு கார்ல ஏறு. போ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் டியர். டே அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்னடா மறுபடியும் கேமராக்காக சொல்றீங்க? டே போடா போ. கார்ல. தேங்க்யூ. அங்கே திமுக அம்மா பார்க்குறாங்க. என்னடா எல்லாருக்கிட்டே ஆசிதாங்க எங்கிட்ட வாங்க மாட்டேன். அங்கே இப்படி போலாம் தான் நினச்சேன். ஓகேம்மா
தேங்க்யூ. ஓகேம்மா, ஓகே ஓகே ஓகே, டோன்ட் வரி டோன்ட் வரி. ஓகே போயிட்டு இருங்க, கார்ல இருங்க. கமான் கமான் கமான். ஏதோ பஸ் டிரைவர் கண்டக்டர் மாதிரி இருக்குடா. ஏய் போட, வண்டி வண்டி இருங்க, வண்டி இருங்க, போலாம் 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 போலாம். ஏறுங்க ஏறுங்க. எங்கடா இங்க ஏறிட்டு இருக்கு? அங்கடா, அங்க 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 ஏறுங்க. அங்க அங்க அந்த வண்டியில ஏறு. அப்படியே ஏறு, ட்ரவுட் பேண்ட போட்டுக்கலாம். மாப்பிள்ள நீ பிளட் டொனேஷன் பண்ண வரியா? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. இப்ப பச்சை குத்திட்டேன்னு சொல்லு. ஆமா, நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப நானும் தான் பச்சை குத்திருக்கேன். ஃபுல்லா வித்தியாசிக்காங்க. ஆமா, நைட்டு எங்க ஊர்ல கேக் கடையே மூடி இருப்பாங்களே, எங்க இருந்து கேக் வாங்கிட்டு வந்தீங்க? காந்திபுரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ, நைட் லேட்டா வந்தீங்களே, அது அதுக்கு தானா? நான் மட்டும் தான் காந்திபுரம் போயிருந்தேன். அப்புறம் அஜி எல்லாம் எங்க போயிருந்தாங்க? அவங்க எல்லாம் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க எல்லாமே தோட்டத்துல தண்ணி பாச போயிருவாங்க நைட்ல. இப்ப எதுக்கு மடியில எல்லாம் உட்காந்துட்டு வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. 2 கார் எடுத்திருக்கோம். மாட்டேன் தான். என்னடா இது? பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. இவன் தான் பெரிய லக்கேஜ் டேய், உள்ள இடம் இருக்குடா. டேய், லக்கேஜ் எடுத்து போட்டு உட்காருங்கடா. இந்த கார்லயும் இடம் இருக்கு. ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காருறீங்க? நல்ல இடம் இருக்கு, அப்புறம் ஏன் இவ்வளவு இடைஞ்சல உட்காருறானுங்க? இவனுங்களுக்கு தனியா விடவும் பயமா இருக்கு. கார் எடுத்து எங்கேயாவது விட்டானுங்கன்னா ஆல்ரெடி டயர் கிழிஞ்சிருச்சுங்க. இப்ப 2 டயருமே மாத்தி கொடுத்துட்டேங்க, புது டயர். டிடிஎஃப் அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி வைஷு பவர் எல்லாத்தையுமே நம்ம ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து எந்திரிச்ச உடனே ஷாக்கா போறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனாங்க, இப்போ எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன். சென்ட்ரல் வுட்னு பேசிட்டு இருக்கேடா. ஆக்சுவலி அவங்களை கூட்டு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் இப்போ எழுப்பி விட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீகலா தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். கார் டிரைவ் பண்றதே நம்ம லீகல் தான். பட் இருந்தாலும் நம்ம ஊர்ல ஓட்டினோம்னா ஏதாவது ஒரு புது பிரச்சனையை பண்ணுவாங்க. டயர்ல காத்து இல்லைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே ஓட்டுறது கிடையாது. நம்ம ஓன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில மட்டும் ஓட்டிக்கிறது. ஸோ இப்போ நேராக நம்மளோட பாட்டி வீட்டுக்கு தாங்க போகிறோம். பாட்டி வீட்டுக்கு போய் லேப்டாப்பில் வந்து பண்ண ஃபைல்ஸ்லாம் அப்லோட் போட்டுட்டு இருக்கேன். நம்ம அருண் தம்பி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே லேப்டாப் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பண்ண கிளம்ப வேண்டியதான். மாமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆமாம் மாமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. போயிட்டு வர மாம்சு. இன்னும் ஒன்றும் இல்லையா? எல்லாம் இருக்கு, நான் வரேன் மாம்சு. ஓகே மாம்ஸ், பாய். இல்லையே, எங்கள் மாமா அப்படி கேட்கல, ட்ரீட் கேக்குறாரு. நீங்க தப்பா ட்ரீட் பார்ட்டி அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ, எல்லாம் தப்பா மீன் ஆயிடுச்சு. எங்க குடும்பம் ரொம்ப கௌரிமான் ஃபேமிலி. கள்ளப்பருப்பி கீழே கிடக்குது. எங்க 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 அப்படிலாம் கிடையாதுங்க. வந்து ட்ரீட் கேக்குறாரு எங்க மாம்ஸ். ஏங்க உலகத்திலேயேங்க எங்க வெள்ளியங்காடு வண்டிக்கார கோட்டை மாதிரி ஒரு ஊரே கிடையாதுங்க. தண்ணிங்க, சிறுவாடி தண்ணி, சர்பத்து, பேண்டா, கொக்கோ கோலாலாம் தோத்து போயிடும். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம சொந்த ஊருக்கு வந்து அந்த ஸ்லாங்ல நானும் சொல்லலாம்டா. அந்த ஸ்லாங்ல நீ சொல்லினா ஒரு வாகமா இருக்கு. யாரா அவரு? முருட்டான ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்துட்டு இருந்தாருங்க. அந்த அண்ணன் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தாரு. டக்குன்னு வண்டி வர்றதை பார்த்து டக்குன்னு அவரு போயிட்டாரு. நம்ம அப்படியே நடுவில் பூந்து நம்ம அப்படியே சேஃபா வந்துட்டோம். அண்ட் வந்து டிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு சமமானது. பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். பட் நம்ம சொந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், டிடிஎஃப் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணுங்க. பட் இப்போ இல்லைங்க, ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு பெருசா லைஃப்ல சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம விவசாயத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம ஃபார்ம் டூர்ல கூட சொல்லியிருப்பேன். போக 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 கம்பெனி இங்கே நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பார்த்து பார்த்து ஸ்லோ பண்ணிக்கோடா. என்ன நிப்பாட்டி பேசிட்டு இருக்காங்க? இன்னும் இவ்வளோ கூட்டமா இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? என்ன ஷூட்டு? சும்மா போன் வச்சு ஒரு சின்ன மினி vlog மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மினி vlog இல்லடா, ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. அதனால லெஃப்ட் சைடுல வீடியோ எடுக்கறாங்கனா. ஓ, ஷார்ட் ஃபிலிம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. பரவாயில்லப்பா, சந்தோஷமா இருக்கு. டிடிஎஃப் நம்ம எங்க போய் பிளட் டொனேஷன் பண்ண போறோம்னா சுவாமி விவேகானந்தா பிளட் கேம்புக்கு தான் போய் பிளட் டொனேஷன் பண்ண போறோம். இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்குன்னா ஜஸ்ட் 27 கிலோமீட்டர்ஸ் 51 மினிட்ஸ் ஜர்னிங்க. ½ an hourலாம் சொல்லிட முடியாது. 1 hourல வந்து பண்ண டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடும். அண்ட் வந்து இன்னைக்கு பிளட் வந்து பார்த்தா நான் கடைசியா தான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா அருண், செகண்ட் கொடுக்க போறது அஜித், தேர்ட் கொடுக்க போறது பாசிதா இருந்தா. என்னாச்சுடா? பிளட் கொடுப்பல HIV இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இருந்தா இருக்க மாட்டாங்க. ஓகேங்க, என்ன எது சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்றாங்க. டிடிஎஃப் நமக்கு அஜித் சார் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணோம் அப்படின்னு இருக்காரு. அதுவும் நம்ம டிடிஎஃப்க்கு முன்னாடி தான் விஷ் பண்ணணும்னு சொல்றாரு. அண்ணா விஷ் பண்ணுங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? இல்லண்ணே, அஜித் சார் வரல வாய்ஸ். இன்னும் ஒரு வாட்டி எப்படி இருக்கீங்க? வரலையே. அப்ப சொன்ன உங்ககிட்ட
சரி தளபதி நான் வயசு எடுங்க ஐயா உண்மையா அது வராங்க ஒரு வாரம் டச்ல இல்லையா அது ரெண்டுமே. ஐயோ எனக்கு அவ்வளவு ஆசை காமிச்சாருங்க தல சார் வயசுல உங்களுக்கு விஷ் பண்றேன்னு. எஸ்டிஆர் நம்ம கமல் போயிடலாம். சரி ஓகே நீங்க அப்படியே பேசுங்க ரேண்டமா நம்மளுக்கும் அப்படியே எடுத்து. கமல் சார் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்கிட்ட பேசும் பொழுது சில அறிவுரைகள் எல்லாம் பிறக்கும் இல்லையா, அந்த மாதிரியாக உலகம் சுற்றும் வாலிபனாக எனக்கு அன்பு தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இத்தனை ரசிகர்கள் பட்டாலும் சேர்ந்தது என்பது பெரும் ஆச்சரியமான விஷயம் தான். ஏதா ரொம்ப அடிப்படையில இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்கார். அப்படிப்பட்ட என் அன்பு தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கடவுள் நம்பிக்கை எனக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதற்காக உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. என்ன பண்ணிருக்கீங்க? ப்ரோ அடி தூள் கிளப்பிட்டீங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு. எஸ்டிஆர் சார் வாய்ஸ் எடுக்கிறீங்களா? ஆக்சுவலி எனக்கு என்ன பிரச்சனைனா எல்லாருமே டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதுக்குறீங்க. ஒரு மனுஷன் தன்னை ஒரு இடத்துல இருந்து தனிமைப்படுத்திக்கிறான். எவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறமும் எவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் தாண்டி தன்னைத்தானே அவன் செதுக்கிட்டே தனியா எல்லாம் நிக்கிறான்னா அவனை பார்த்து ஏன் பொறாமப்படுறீங்க? யூடியூப் திறந்தா டிடிஎஃப் வாசன்றீங்க, இண்டிகேட்டர் எவனா உடச்சு விட்டா டிடிஎஃப் வாசன்றீங்க. போற வழியில பார்த்தா எங்க இருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னே தெரியாம அவ்வளவு கூட்டமா நீங்க லட்சக்கணக்கா கோடி கணக்கா ரசிகர் இருக்காங்க. எதுக்குங்க தனி ஒரு ஆள்ல இந்த சின்ன வயசுல ஒரு பையன் வளர்ந்து வர்றான்னா அவங்க எதுக்கு அடகுறீங்க? நீங்க வேணா தளபதி சொன்ன மாதிரி நீங்க ஆட்ட அணைப்போட்டு தடுக்கலாம், ஆனா வெள்ளம் வந்துருச்சுன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தம்பியோட வளர்ச்சி ஒரு நாள் அசுர வளர்ச்சியா இருக்கும், வேற லெவல்ல வந்து. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணனோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றா? மிமிக்ரி பிரசாந்த். அண்ணனோட இன்ஸ்டாகிராம் ஐடி மிமிக்ரி பிரசாந்த் ப்ரோ. நம்ம அஜித் தம்பி கூட தான் இருப்பாரு. நமக்கு கால் பண்ணி அஜித் சார் வாய்ஸ் எடுக்கணும்னு சொன்னாரு. பட் அவர் கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணாதனால அது நாக்குல புண்ணு இருக்கிறதுனால அஜித் சாரோட வாய்ஸும் நம்ம தளபதி அண்ணாவோட வாய்ஸ் எடுக்க முடியல. சோ அதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் ஈவன் தோ பண்ண கமல் சார் வாய்ஸும் எஸ்டிஆர் சார் வாய்ஸும் அடிச்சு தூள் கட்டிட்டாரு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ வாய்ஸ். எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களோட வாய்ஸ்ல எனக்கு ஒரு விஷ் பண்ணி தாங்க. நீங்க உண்மையாலுமே நான் நிறைய உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். இவங்கிட்ட நிறைய சொல்றது என்னன்னா, அஜய் கிட்ட நிறைய சொல்றது என்னன்னா, வயசுன்றது ஒரு சின்ன நம்பர் தான், அது எப்ப வேணா எப்படி வேணா சாதிக்கலாம். அதனால ஹோப் மட்டும் விட்டுற கூடாதுன்னு பெரிய எக்ஸாம்பிள் உங்களை நிறைய டைம்ல பாத்துருக்கோம். ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் டிடிஎஃப் ஃபேமிலிக்கு ஒரு மீட்டப் வச்சீங்க. அப்போ தளபதி உங்களையும் வச்சுலாம் முயற்சி பண்ணி காமிச்சிருந்தாங்க. அப்ப பாக்கும்போது நாங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஒரு பைக் ஓட்டுறவங்களுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸா அப்படின்னா அதோட பின்னாடி ஸ்டோரி என்னன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. பைக் ஓட்டுறதுனால இவ்வளவு பெரிய ஃபேமிலி வச்சிடல, அவர் எல்லாரையும் ரொம்ப கைண்டா ஹம்பிளா அதை கொண்டு போறாங்க. யாருக்கு என்னென்ன ஹெல்ப் வேணாலும் பண்றாங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க சம்பாதிச்சு அவங்களே வச்சுக்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு உதவி பண்ணோம். பாக்குற எல்லாருக்கும் இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம்ன்றது இல்லாம நான் எதனால கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நிறைய பண்றீங்க. இது இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நன்றி. எங்களுடைய லவ்வும் சப்போர்ட்டும் உங்களோட பொட்டன்சியல் போட்டு ஒரு பெரிய லெவல்ல நிப்பீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி எல்லா ரசிகர்களும் முன்னாடி இன்னும் இதோட பெருசா உங்களுக்கு நிறைய பண்ணுவோம். கண்டிப்பா ரொம்ப நன்றி. டிக்கெட் டைம்ல ஆச்சுன்னா 1:30. என்னடா பல்பி ஆல்ரெடி குடிச்சிட்டேன், இன்னொன்னு வேணுமா? டிடிஎஃப் டைம் 11:30 ஆச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. என்ன வாசா ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டேங்கிற ஒருத்த பல்பி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. பிளட் கொடுக்க போலியானா ஆக்சுவலி பிளட் டொனேஷன் கொடுக்குற கேம்ப் ஆப்போசிட்ல தான் இருக்கு. நாங்கள் பண்ண பசங்களெல்லாம் இன்னொரு டைம் சாப்பிட வச்சு கூட்டு போய்க்கலாமே. பிளட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் தலை சுத்தாமல் இருக்கும். அதுக்கப்புறமும் மறுபடியும் பண்ண ஜூஸ் குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸில் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ஐஸ் கியூப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, அண்ட் சுகர்ஸுமே அவாய்ட் பண்ணுங்க. பசங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. என்னடா சாப்பிட்டு அவர் பேர் கமலேஷ், இவன் பேர் கமலேஷ். நட்டில் வச்ச நினைச்சியா? சோ அவ்வளவுதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றோங்க. என்ன பாச்சு உனக்கு? வா இல்ல பரவாயில்ல. அது 1 இயர் ஆயிடுச்சு. ஆனா 1 இயர் ஆயிடுச்சு. அது செக் பண்ணி போனாங்க. நான் உனக்கு எல்லா ஆப்பிள் பீட்ரூட் கேரேஜஸ் எல்லாம் தரப்போ வா வா வா. அவர் ஏதோ நம்ம ஏதோ நாங்க ஏதோ கம்பல் பண்ணி கூப்பிட்டு வரோம் அண்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ என்னன்னாங்க. ஸோ பிளட் எல்லாமே பாத்தீங்கன்னா லைசன்ஸ்டு உள்ள பிளட் பேங்க்ஸ்ல நீங்க கொண்டு போய் கொடுங்க. ஸோ ஆனா இந்த இடம் எங்க இருக்குன்னா இது கோயம்புத்தூர் ராம்நகர்ல விவேகானந்தா ரோடு
ரோட்டில் வந்து காட்டூர் அப்படிங்கிற இடம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ராஜரத்னம் ஹாஸ்பிட்டல்னு இருக்குங்க. அப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த பிளட் பேங்க் லொக்கேட் ஆகிருக்கு. எனக்கு எங்கேயாவது ஒரு கேம்ப் போட்டு தர கேட்டால் நீங்கள் போட்டு தர முடியுமா? ஒரு மினிமம் ஒரு 50 பேர் நீங்கள். ஐயோ, நாங்கள் 500 பேர் பண்ணுறதா தான் இருந்துச்சு. நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, அந்த இது கடைசியில் வந்து பண்ண கிடைக்க முடியாதனால டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வர்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு பண்ணி தரலாங்க. கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பிளட் பற்றாக்குறைகள் இருக்கானா? இருக்குங்க. அதாவது எப்போவுமே வந்து பிளட்டுக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் எவ்ரிடே வந்து நிறைய சர்ஜரிஸ் நடக்குது, நிறையா வந்து டெலிவரிஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிளட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பிளட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. மற்றதுக்கு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. மற்ற இதுக்கு பதிலாக இன்னொரு மெடிசன் சாப்பிட்லாம். ஆனால் பிளட்டு தான் ரீப்ளேஸ்மெண்ட். அதனால் உங்களை மாதிரி வாலண்டரி டோனர்ஸ் வந்து டொனேட் பண்ணால் தான் நம்ம இன்னொருத்தரோட லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியும். நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இருந்துட்டு சொன்ன விஷயம் வந்து அது எல்லாருமே தான் பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க, ரத்தம் வந்து அதிகமாக தான் இருக்கும், நம்ம போய் கொடுத்தாதான் இதுன்னு சொல்லி இல்லை அப்படின்னு கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 50 பேர் நீங்கள் டொனேட் பண்ண வரீங்கன்னா அந்த 50 பேர்கிட்ட வந்து பிளட் வந்து நம்ம எடுக்க முடியாது. பிகாஸ் சில பேருக்கு ஹீமோக்ளோபின் இரும்பு சத்து வந்து கம்மியாக இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாது. டாட்டூ போட்டு 1 வருஷம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட எடுக்க முடியாது. ஸோ ஃபீமேல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து அவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து இரும்பு சத்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும், அவங்ககிட்ட எடுக்க முடியாது. ஸோ ஒரு 50 பேர் வந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 10% இருக்கும். எல்லாத்துக்கிட்ட வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து டிமாண்ட் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி டோனர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் அந்த 4 months வரைக்கும் அவங்ககிட்ட நம்ம பிளட்டு கிடைக்காது. ஸோ அந்த டைமில் பெரிய டிமாண்டாக இருக்குங்க. அந்த டைமில் தான் நாங்கள் வெளியில் ஆர்கனைசேஷன்லாம் பிடிச்சி நம்ம கேம்பெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ வந்து பிளட்டு கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ட் பண்ண பிளட் அப்படியே கொடுப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம பிளட்டை வந்து 3ஆக பிரிக்கிறோங்க. காம்பனன்ட்ஸ் செல்ஸை வந்து தனியாக பிரிக்கிறோம். ஸோ ஹோல் பிளட் தனியாக, பேக்கெட் செல் தனியாக, பிளேட்லெட் தனியாக, அந்த மாதிரி பிரித்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குற பிளட் 3 பேருக்கு உதவுற மாதிரியான டெக்னாலஜி தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். எல்லா பிளட் பேங்க் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வில்லிங்காக தான் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் டைம்லேருந்து நான் வந்து பண்ண கண்டினியூ பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா, பட் இந்த டாட்டூ போட்டதுலேருந்து டொனேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா போடக்கூடாது அப்படின்னு, டாட்டூ போட்டா பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டாட்டூ போட்டா கொடுக்கலாம், பட் ஆஃப்டர் 1 year கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லா செக்குமே எடுத்துப்பாங்க. டாட்டூ போட்டா அதுக்கப்புறம் கொடுக்கவே தேவையில்லை. என் கூட நிறைய பேர் அதுதான் நினைச்சு. சரி வாங்க, ஒவ்வொருத்தங்களா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அஜித் தம்பி பண்ணிட்டோம். வா. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டாட்டூ போட்டா அவன காட்றேன். அவங்க டெஸ்ட் எடுப்பாங்க. எங்க 1 year ஆயிடுச்சு, நீ தான் சொன்ன. 1 year ஆகல. ஃபர்ஸ்ட் நீ தான் டாட்டூ பாருங்க. இப்பதானே போட்டேன். இதெல்லாம் ஆல்ரெடி போட்டது. சரி போனே. கனிஷ்காவா? யாரா அது? அத்தை பொண்ணு பேர். சரி போங்க, யாராவது கொடுங்க. சரி நானே கொடுத்துட்டு முதல்ல. ஏன்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கொடு. அடம் பிடிக்கிறிய நீ? கமலேஷ் ஜி கொஞ்சம் ரத்தம் வேணும். அப்ப போய் தானே சொன்னேன். இல்ல தலையில சுத்துதா? எல்லாருக்கும் நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் போட்டு தினமும் தரேன். நீ கம்முன்னு வா. ரத்தம் பார்த்தா மயங்கிடுவாங்களே. அந்த அக்கா சிரிக்கிறாங்க பாருங்களேன். அந்த அக்காவை காட்டுங்களேன். ஒன்ஸ் அகெயின் யூ ஷோ ஹவ் யூ ஸ்மைல்டு. தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம்டா. வா பண்ணலாம், வா. இங்கே யார் என் மோட்டோ விளாக் பார்த்துட்டு இருந்தது? நீதானா? அண்ணன் பார்த்துட்டு இருந்தாரா? அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. கமலேஷ் இன்னைக்கு பிடிச்சி கட்டி போட்டு உட்கார வச்சிடலாம், ரத்தம் கொடுக்க வச்சிடலாம். 3 நாளைக்கு முன்னாடியும் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. 3 நாள் இல்லை, 20 hours இருக்கு. 20 ஹவர்ஸ்க்கு ட்ரிங்க் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலி இந்த பையனை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோன்னே ஃபோன் பண்ணான். ஏன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நேற்று ஃபுல்லாக நீ குடிச்சிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஏற்கனவே நீ சம்பவம் பண்ணி விட்டதே கம்முனு வெளுத்து போடுவேன். அப்புறம் வந்து இல்ல அப்படிலாம் இல்ல சத்தியம் அப்படின்னா அப்புறம் தான் கூப்பிட்டு வந்தேன். அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? டாட்டூ போட்டு 1 yearக்கு மேலே ஆச்சு. 2 weeksல ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்களா? இல்லைங்க, எதுவும் எடுக்கல. 1 year சர்ஜரி எடுத்தீங்களா? மேபி ஒரு 2 weeksக்கு முன்னாடி ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2 weeks இருக்கும்ல. 2 weeks முன்னாடி. அது ஸ்லீப்பிங் பில்ஸ்னா சும்மா கம்மிஸ் மாதிரி அந்த விக்ஸ் வருது. லாஸ்ட் எப்போ பிளட் கொடுத்தீங்க? 2 years இருக்கும்ண்ணா. கரெக்டாக இருக்காக்கா? பிபி லோவா? ஓகே. வைகுந்த வாசன், VIKUNTHAVASAN. இன்றைக்கி எனக்கு 25பா. அவர் 25ன்னு போடும்போது 24ன்னு சொல்ல வந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு 25. இவ்வளோ வேகமாக ஓடிடுச்சுல. 20 வயசில் வந்தேன் யூடியூப்பில்.
17 வயசில் வந்தேன், அது பழைய சேனல். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 20 வயசில் மறுபடியும் சேனல் ஆரம்பித்தோம். லோ பிபியா இருக்கா? ஹை பிபியா? நானும் தூங்கவே இல்லை, எனக்கெல்லாம் எகிரிடுமே. நானும் தூங்கவே இல்லைடா, எனக்கு கரெக்டாக இருக்கே. நீங்களாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்குனீங்க, நான் தூங்கவே இல்லை. ஏன்டா அப்படி தூங்காமல் இருக்க? அப்படி தூங்காமல் இருக்காதுடா. பாசிட்டு தூங்கவே இல்லை தானே, நம்ம எழுப்ப போகும்போது தூங்குறான்டா அவன், அப்போ தானே தூங்குறான் மனசாட்சி. யா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. முடிஞ்சிருச்சுன்னா வாடா. இதுவாடா என்னடா கொஞ்சோண்டு ரத்தத்தை உறிஞ்சதுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு போல. இறங்கிக்கலாமா? இறங்கிக்கலாம்ப்பா. டயர்டா எனக்கா? நெவர். பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி சொல்றியடா. படுங்க படுங்க, டக்கு டக்கு டக்குன்னு படுங்க. நான் கடைசிக்கு முன்னாடி இப்போ எடுத்துக்கிறேன், ஏன்னா vlogல எடுக்கணும்ல. டக்கு டக்குன்னு அடுத்தது படுங்க, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அடுத்தது. போங்கம்மா. Many hours later. ஆக்சுவலி அடுத்தது யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. நான் கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்கலான்னு நினச்சேன், ஏன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம்னா டயர்ட் ஆகிடுவோம், vlogலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி. அப்புறம் பசங்களாம் செக்கிங் போயிட்டு இருந்தாங்க, சரி நம்மளே பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். மாப்பிள்ள சின்ன வயசுலேருந்து மாப்பிள்ள மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாங்க எனக்கு, ஊசியே போட மாட்டாங்க. ஆனால் இது வலிக்கவே இல்லை. எடுத்துடலாம்க்கா. முடிஞ்சா அதுக்குள்ளே? ஓகேக்கா. இல்லைக்கா அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பிளட் கொடுத்து முடிச்சாச்சுங்க. 400 ml கொடுத்துருக்கோமாண்ணா? 450 ml கொடுத்துருக்கோங்க. இதோ அதுதான் நம்மளோட பிளட் ஃபுல்லாமே. ஆனால் எனக்கு சீக்கிரமாக வந்துருச்சு இல்லைண்ணா? ஸ்டாண்டர்ட் டைம் 8 to 10 minutes தாங்க, உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த பையன் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தானே, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபோன் பேசி கை அசைச்சதுனால கொஞ்சம் வெயின் நடந்து. ஓகே ஓகே ஓகேண்ணா, அவ்வளோதாண்ணா, ரிமூவ் பண்ணிடலாம். நான் அப்படியே அங்கே உட்காந்துக்கிறேன், அடுத்தது யாராவது வருவாங்கல்ல. ஓகே ஓகேண்ணா. எனக்கு அடிக்கடி தலை சுற்றுதுண்ணா, என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி தலை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இல்லை, தலை சுற்று 2 வகையாக இருக்குது. நம்ம வந்து இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம ஸ்டடியாக இருக்கும், வெளியில் சுற்றுற மாதிரி இருக்கும். எப்படி அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெளியே தானே சுற்றுது, கவலைப்படாது, உனக்கும் தருவாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்போ வந்து நம்ம சுடர் தம்பி வந்து பண்ண பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் வந்து இங்கே இன்னொரு தம்பி வந்து பண்ண பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் வீட்டில் சொல்லிட்டு வந்தியா பிளட் டொனேட் பண்ண போறேன்னு? சொல்லிட்டியா? என்னடா சொன்னாங்க வீட்டில்? எதுவுமே சொல்லியா? பரவாயில்லையடா, எங்கள் வீட்டிலலாம் பிளட் டொனேட் பண்ணுறேன்னா எப்பவுமே திட்டுவாங்கண்ணா. ஆமாம், வீட்டுக்காக தான் இப்போ பிளட்டே தரல. இப்போ நீ பிளட் தரலையா? பிளட் தர முடியாது, நான் ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்கேன். அப்படியா? சரி 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 சரி. இது வந்து நம்ம வித்யாவோட ஃப்ரெண்டுங்க. ஆனால் வித்யா வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு. எதனாலன்னா அவன் எங்கே இருக்கானே தெரில, ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப். ஏன் உன்னால் கொடுக்க முடியாது? கொடுக்கவே முடியாது. ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெச்பியா? ஏன் பிளட்டோட ஹெச்பி லெவல்? ஏன் ஹெச்பினா என்ன? கேட்கலாம், வாங்க வாங்க. ஹெச்பி லெவல் ஏன் கம்மியாக இருக்குது? அப்ப செத்துருவியா? அப்படின்னா என்னன்னு கேட்குறேன், தெரியல. அது பிளட்ல இருக்கிற இதானா? இல்ல, அது வந்து எல்லா கெமிக்கலுக்குமே ஒரு வேல்யூஷன் செக் இல்ல, புரிஞ்சுது. இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் மாதிரி இந்த ஹீமோகுளோபின் வந்து அது இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டேன். நீ கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அது வேல்யூஷன் பண்றது. ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஹீமோகுளோபின் ஒரு ரத்தமே வேணாட்டாங்க, கம்மியா இருக்கா. அப்படின்னா வந்து என்ன சொல்றதுன்னா, ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த ரெட் கலர்ல இருக்கும் தானக்கா, குட்டி குட்டியா சிவப்பு கலர்ல. புரிஞ்சு? செல்லே இல்லை. சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, ஊருக்கு போய் சேரு. நாங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பிளட் டொனேஷன் பண்ணிட்டோம். ப்ரவுட் டு பிளட் டோனர். கிட்டத்தட்ட எத்தனை பேர் பிளட் டொனேஷன் பண்ணிக்கோ? ஒன்று குரூப்ல டூ போடு போட வெளியே யாரா நீ? ஓ 1 2 3 4 5 12 பேர் பக்கம் வந்து பண்ண பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து பண்ண 500, பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நமக்கு பெர்மிஷன் எடுக்கல. இப்போ கிடைச்ச பெர்மிஷனை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக 12 பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து உங்களால் முடிஞ்ச பிளட் டொனேஷனை நீங்கள் எல்லா இடத்துலையுமே போய் பண்ணுங்கள். அண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே போய் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் போய் பண்ணுங்கள். இந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் கூட வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்போ வேணும்னாலும் வந்து டொனேட் பண்ணிக்கலாம்ல, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணிக்கலாங்க. நானுமே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேம்ப்ஸ்லாம் நடத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். டிடிஎஃப் நல்லபடியாக வந்து பண்ணால் ரத்த தானம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் ஆல்ரெடி நம்ம போய் ஒரு டீ கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சோம் இல்லைங்க, அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த விளாகெல்லாம் பார்த்து நீங்கள் நம்மளை ரொம்ப நல்லவன்லாம் நினச்சிடாதீங்க, அது வேற வாய். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பசங்களாம் வீடியோ அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி வந்து என்னடா இது, தூங்கி எழுந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போகிறான், பர்த்டே இன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்,
அதுக்கப்புறம் ரத்த தானம்லாம் கொடுக்குறான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது வேற வாய், இது மதியானம் வரை. நீ மதியானத்துக்கு மேல நீ எங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்க. 2 மணிக்கு மேல அன்னத்துல கை வைக்கிறேன். தாய் மீனாட்சி, அடியே மீனாட்சி, அது வேற வாய். ஆனா ஒரு போமோகிரானேட் ஜூஸ்னா முலாம்பழம் இருக்கா, ரத்தம் கொடுத்ததுக்கு என்ன ஜூஸ் குடிச்சா கரெக்டா இருக்கும்னா முலாம்பழம் கொடுக்கணும். ஐஸ் கியூப்ஸ் வேணா, ரொம்ப லெஸ் சுகர்னா. ஓகேங்க, நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிளட் டொனேஷன் பண்ணதுக்கு. ஸோ அண்ணன் வந்து பண்ண இப்போ தான் ரீசெண்டாக ஆப்ரேஷன், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணார். அதனால வந்து அண்ணனால் கொடுக்க முடியாது. 2 லிட்டர் பெட்ரோல். தம்பியோட ரத்தம் வந்து அண்ணா ரத்தம் குடுறான்னு அத்தனை வாட்டி கேட்டோம். இல்லை என்னால் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சரியான சீன் போட்டான். கடைசியில் ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஐயோ இந்த ரத்தத்தில் நான் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா. ஹெச்பினா என்ன ஆமாம், முடியே வந்து பண்ண நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இது வேற அடுத்து வர vlog வந்து பார்த்தீங்கன்னா சூரை. ஓகேங்க, பாய், டாடா, டேக் கேர். எவ்வளோ இருப்பாங்க நம்ம ஹெல்மெட் பண்ண வேண்டியிருக்காங்க. பை டீட்டெயில் பார்த்து வந்துவாங்க. சேஃபாக இருங்க, லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, ரத்த தானங்கள் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.